பார்க்க போகிற ட்ரெஸ் ஃப்ரைட் ரைஸு. அதுக்கு தேவையான பொருள் கேப்சிகம்மு, வெங்காயம், வினிகர் இல்லாட்டி லெமனு, பீன்ஸ்காய், கேரட்டு, கேப்சிகம்மு, ஃப்ரைட் ரைஸ் மசாலா, ரைஸு, நெய், ஆயிலு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒயிட் பெப்பரு, ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு, சோயா சாஸு, ஃப்ரைடு சிக்கனு, எக்கு செப்பரேட்டாக பொடி மாஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு வெள்ளை மிளகு பவுட்ரு தான் போடணும். இது வெள்ளை மிளகு. எக் பொடி மாஸு ரெடி. இதை அப்படியே செப்பரேட்டாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடணும். நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய் போடணும். வெங்காயம் ஃப்ரை ஆனோனையும் கேரட்டு, பீன்ஸ்காய், கேப்சிகம் மூணையும் போட்டு வதக்கணும். காய் சாப்பிடாத பிள்ளைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ உப்பும் சோயா சாஸு, லெமனை ஆட் பண்ணணும். ரைஸுக்கு ரைஸ்லேயே போட்டுரும். இது இதுக்கு மட்டும் வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோயா சாஸ் ஒரு ஸ்பூனு, லெமன் இருக்குன்னா வெஜிடபிள் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்காது. நல்லா காய் வதங்கின பிறகு ஃபைனலாக முட்டைக்கோஸும் ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸும் பெப்பரும் போடணும். பெப்பர் வேணும்னா ரெட் சில்லி ஸ்குவாஷும் ஷெக்வான் சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கணும். சிக்கனையும் முட்டையும் மிக்ஸ் பண்ணிடணும். இது ரெடி. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ரைஸ் மிக்ஸ் பண்ண வேண்டியதான். செப்பரேட்டாக ஒரு சட்டியில் நெய் ஊற்றி போட்டு அதோட ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணணும். பெப்பர் ஆட் பண்ணிக்கணும். ரைஸ் போட்டு அப்படியே கிளறணும். ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி.